வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்சிஆர்டி ஃபிசிக்ஸ் புக்கில் இருந்து நம்ம வந்து என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ் அதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துட்டு நீட்டில் இதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மோஷன் இன் எ பிளேன். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருதலை இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாப்டரில் நம்ம என்சிஆர்டி பேஜ் நம்பர் வந்து பாருங்க 31, எக்ஸாம்பிள் 3.1. இந்த கொஸ்டினை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸாம்பிள் 3.1. ரெயின் இஸ் ஃபாலிங் வெர்டிகலி வித் a ஸ்பீட் ஆஃப் 35 மீட்டர் per second. மழை மேல இருந்து கீழே விழக்கூடிய வேகம் எவ்வளவு சொல்றாங்க? 35 மீட்டர் per second அப்படின்னு சொல்லிட்டாங்க. மழை துளி மேல இருந்து எப்படி விழுது? 35 மீட்டர் per second வேகத்துல மேல இருந்து கீழே விழுது. Wind starts blowing after some time with a speed of 12 meter per second in east to west direction. அப்ப wind காத்து எப்படி அடிக்குதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கிழக்கில் இருந்து மேற்கா ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன்ல 12 மீட்டர் per second அப்படிங்கிற வேகத்துல காத்து அடிக்குது. In which direction should a boy waiting at a bus stop hold his umbrella? அப்ப பஸ் ஸ்டாப்ல வந்துன்னா ஒரு பையன் இருக்கான். அவன் வந்துன்னா மேல மழை துளி படாம இருக்கணும் அப்படின்னா அவன் கொடையை எந்த டைரக்ஷன்ல பிடிக்கணும் அப்படிங்கிறத கொஸ்டின். இது இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. இதே தமிழ்ல எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் பாருங்க. மழையானது 35 மீட்டர் per second வேகத்தில் செங்குத்தாக கீழே விழுகிறது. மழை துளி என்ன மேல இருந்து செங்குத்தா கீழே 35 மீட்டர் per second வேகத்துல கீழே விழுது. சிறிது நேரம் கழித்து கிழக்கில் இருந்து மேற்கு திசையில் 12 மீட்டர் per second வேகத்தில் காற்று வீச தொடங்குகிறது. காத்து வந்து என்ன கிழக்கில் இருந்து மேற்காக எவ்வளவு ஸ்பீடு? 12 மீட்டர் per second வேகத்துல வீசுது. பேருந்து நிறுத்தத்தில் காத்திருக்கும் சிறுவன் எந்த திசையில் குடை பிடிக்க வேண்டும்? அப்ப பஸ் ஸ்டாப்ல ஒரு பையன் நிக்கிறான், அவன் எந்த டைரக்ஷன்ல குடை பிடிக்கணுங்கிறதா கொஸ்டின். இதுல வந்து டைரக்ஷன் மட்டும் இதுல கேட்டிருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வந்து என்ன, ரிசல்டன்ட் ஸ்பீட் ஆஃப் த ரெயின் வந்து என்னங்கிறது கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அதையும் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து என்ன கொஸ்டின்ல வந்து பாருங்க 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன? ரெயினோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, விண்டோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, ரிசல்டன்ட் ஸ்பீடு என்னங்கிறது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா எந்த டைரக்ஷன்ல கொடை பிடிக்கணுங்கிறது இன்னொரு கொஸ்டின். ஓகே, இப்போ மழை துளி எப்படி விழுதுனாக்கா வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன் 35 மீட்டர் per second அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா அதுக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கலாம். இப்போ மேல இருந்து கீழே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மழை வந்து எப்படி 35 மீட்டர் per secondல விழுது. 35 மீட்டர் per second. ஓகே, இப்ப விண்ட் எந்த டைரக்ஷன்ல வீசுதுன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன். இப்ப டைரக்ஷனுக்கான பத்தின ஒரு ஐடியா நம்ம சொல்லிடலாம். நமக்கு ஜென்ரலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்துன்னா இது நார்த் டைரக்ஷன், இது வந்துன்னா சவுத் டைரக்ஷன். அதே மாதிரி நமக்கு வந்து இப்படி ஒரு லைன் போட்டிருப்பாங்க. இந்த லைன்ல வந்துன்னா இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இது ஈஸ்ட் டைரக்ஷன், இது வெஸ்ட் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, இப்ப ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனா காத்து எப்படி இங்க இருந்து இந்த பக்கமா வீசுது. சரியா? இப்ப காத்தோட டைரக்ஷன் என்ன இப்படி இருக்கு. இதோட ஸ்பீடு எவ்வளவு சொல்லலாம் அப்படின்னா 12 மீட்டர் per second அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டியை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். எப்படி? இந்த 35 மீட்டர் per second டவுன் டைரக்ஷன்ல இருக்கு, இது 12 மீட்டர் per second இப்படி இருக்கு. ரிசல்டன்ட் வெலாசிட்டி இப்படி இருக்கும். இப்ப கொடை பிடிக்கிற ஆங்கிள் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு என்ன, இந்த ஆங்கிள் வந்துன்னா தீட்டா. இது இந்த ஆங்கிள் தீட்டா எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா நமக்கு இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப இந்த டைரக்ஷன்ல கொடை பிடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? மழை தண்ணி உள்ள வராது, அவங்க மேல படாது. சரியா? அப்ப இந்த தீட்டாங்கிற ஆங்கிளா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ரிசல்டன்ட் வெலாசிட்டி கொஸ்டின் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற சொன்னேன். இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா R இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா ரூட் ஆஃப் இது ஸ்பீட் ஆஃப் ரெயின் VR அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் விண்ட் VWன்னு வச்சுக்கலாம். ரிசல்டன்ட்டுக்கான டைரக்ஷன் இது மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா R இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் VR ஸ்கொயர் பிளஸ் VW ஸ்கொயர். VR ஸ்கொயர் அப்படின்னு என்ன? ரெயினோட ஸ்பீடு 35 மீட்டர் per second, 35 ஸ்கொயர் பிளஸ் இது வந்து என்ன விண்டுக்கான ஸ்பீடு எவ்வளவு? 12 ஸ்கொயர். இப்போ 35 ஸ்கொயர் போட்டீங்க அப்படின்னா என்ன வரும்னா 1225 plus of
12 ஸ்கொயர்னா என்ன வரும் 144 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணா இது என்ன வருது 9631 1369 அப்படிங்கிறது வருது. 1369 ரூட் எடுத்தா என்ன வரும்னா 37 மீட்டர் பர் செகண்ட். அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் இஸ் 37 மீட்டர் பர் செகண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த தீட்டாவுக்கான ஆங்கிள் வந்து என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நமக்கு அட்ஜசன்ட் சைடு தெரியுது, தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு தெரியுது, தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு இங்கே 12 மீட்டர் பர் செகண்ட்னா இதுவும் வந்து என்ன இருக்கும் 12 மீட்டர் பர் செகண்ட் தான் வரும். அப்போ இதுவும் 12 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அட்ஜசன்ட் சைடு வந்து பாருங்க 35 மீட்டர் பர் செகண்ட், ஆப்போசிட் சைடு 12 மீட்டர் பர் செகண்ட்னா tan தீட்டாவோட வேல்யூ பாருங்க, tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு 12 மீட்டர் பர் செகண்ட் டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன 35 மீட்டர் பர் செகண்ட். அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 0.343 அப்படிங்கிறது வரும். 12/35 என்ன 0.343. இப்போ தீட்டாவோட வேல்யூ என்னன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 0.343 அப்படிங்கிறது வரும். அப்போ இதுக்கு ஆங்கிள் வந்து என்னன்னா 19 டிகிரி. சரியா? அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. தீட்டா 90 டிகிரியில் இப்படி கொடை பிடிக்கும் போது வரக்கூடிய மழை தண்ணி அவங்க மேலே படாமல் அவங்க வந்து என்ன தப்பிச்சுக்கலாம். இதுதான் வந்து கொஷின். இது எக்ஸாம்பிள் 3.1 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அடுத்து 3.2 கொஷினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் என்சிஆர்டியில் இந்த மாதிரி எல்லா கொஷினும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துட்டு என்சிஆர்டியில் இருந்து எப்படியெல்லாம் நீட்டு கொஷின்ஸ் கேட்கலாங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா என்சிஆர்டி எக்ஸசைஸ்ல இருந்து கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, அதை நீட்டில் என்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் தியரி உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தியரி உங்களுக்கு எதெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாமே நம்ம டீச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட்.